உடனுக்குடன் செய்திகள் தினமகிழ் நியூஸ். வெற்றி பாதையில் நான் முதல்வன். தமிழக நிதிநிலை அறிக்கை எல்லாருக்கும் எல்லாம். திட்ட வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை மானிய கோரிக்கை ரூபாய் 200 லட்சத்தில் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறையின் ஆய்வு முறைகள் சிறப்பு தகவல் தொழில்நுட்ப பிரிவு கொள்கை மற்றும் ஆய்வுகளுக்கான அனுபவ மையம் ரூபாய் 14 கோடியில் பழங்குடியினர் பள்ளிகள் மேம்பாட்டு திட்டம். இளைஞர் நலன் நீச்சல் சைக்கிள் ஓட்டம் ரூபாய் 3 கோடியில் விளையாட்டு விடுதி. பஞ்சாயத்துகளில் இளைஞர்களுக்கு ரூபாய் 50 லட்சத்தில் விளையாட்டு மைதானம். நாட்டு நலப்பணி திட்டத்தில் கீழ் சிறப்பு முகாம்களுக்கு ரூபாய் 1 கோடி. தேசிய மாணவர் படைக்கு ரூபாய் 1 கோடி ஒதுக்கீடு. 25,000 பெண்களுக்கு தொழில் மேம்பாடு. தூய்மை இயக்கத்திற்கு ரூபாய் 10 கோடி. சுய உதவிக்குழுக்களுக்கு 100 மின் ஆட்டோ மற்றும் வாழ்வாதார நிதி ரூபாய் 25 கோடி. வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் ரூபாய் 1000 கோடியில். இன்னும் ரூபாய் 66,000 கோடியில் சுய வேலைவாய்ப்பு. 5 மண்டலங்களில் உணவு திருவிழாக்கள். 2500 புதிய சமுதாய திறன் பள்ளிகள். மனநலம் காத்தல், மது போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்ச்சி. வன உயிரின புத்தாக்க வளர் மையங்கள் ரூபாய் 36 லட்சத்தில் கைவினைஞர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சிறப்பு பயிற்சி. இன்னும் பல சாதனைகள் தொடர்ந்த வண்ணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு.